இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா இதெல்லாம் பார்த்தா அவரோட மனசு என்ன பாடுபடும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி, அத்தை, மித்ரா எங்க? இன்னும் எழுந்துக்கல அத்தை. என்னது, இன்னும் எழுந்துக்கலையா? இந்த தலைவலி எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக மித்ரா தூக்க மாத்திரை போட்டிருக்கான். நான் தூக்க மாத்திரை போட்டுக்கல டாட். நைட் லக்ஷ்மி எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணா டாட். உடனே தூக்கம் வந்துருச்சு. எஸ் டாட், தூக்கத்துக்காக மாத்திரை போடணுங்கிற அவசியம் ஏற்படும். என்ன எல்லாரும் எதையோ இழந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கீங்க? மித்ரா, நீ ஓகே தானே? ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட் மாம். மித்ரா, கொஞ்ச நாளைக்கு இந்த சொசைட்டி உனக்கு எதிரி மாதிரி தான் தெரியும். ஏன்னா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். உனக்கு துணையா நிழலா உன் கூட நாங்க இருப்போம். அத மறந்துடாத. பை த வே, இன்னைக்கு நீ ஆபீஸ் வர வேண்டாம். ஏன்? மொத்த மீடியாவும் உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. புது நியூஸ்க்காக கேமரா வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது மித்ரா. வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன நானே தாழ்த்திக்க முடியாது. என்ன டாட், நான் சொல்றது கரெக்ட் தான்? ஓகே மாம், அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அம்மா லக்ஷ்மி, இதெல்லாம் பண்ணது நீ தானே? நான் என்ன பண்ண மாமா? மித்ரா ஆபீஸ் போறதுக்கு மோட்டிவேஷன். மித்ராவை எல்லாரும் பயப்பட சொன்னாங்க. ஆனா நீ மட்டும் தைரியமா எதிர்த்து நிக்க சொன்ன. உன் கட்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மித்ரா நான் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் தட்ட மாட்டான். நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டி போக மாட்டான். அதெல்லாம் ஒரு காலம்கா. ஆனா இப்ப அவன் வாழ்க்கையில தாய் மட்டும் கிடையாதே, தாலி கட்டின பொண்டாட்டியும் இருக்கான். நீங்க கிளம்பிட்ட ஆபீஸ்க்கு. லக்ஷ்மி மித்ராவை முழுசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாக்கா. என்னக்கா ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நினைச்ச உங்க பையன் திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிறத நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்பா கூட இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசினதே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வேண்டான்னு சொல்லியும் அண்ணாவை ஆபீஸ்க்கு போக சொல்லி அந்த லக்ஷ்மி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட மித்ராவை லக்ஷ்மி ஃபோர்ஸ் பண்ணிருக்கான்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்டை இனிமே அவதான் ஆள போறான்னு
உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி தோணல? கேட்க இது ஆச்சரியத்தை கொடுத்தாலும் உண்மை என்னமோ அதுதானக்கா. கழுவுற தண்ணில நழுவுற மீனுனா இதுதான் போல இருக்குக்கா. லக்ஷ்மி நாம நினைக்கிற அளவுக்கு அப்பாவி இல்லையோன்னு எனக்கு தோணுது. சித்தி சொன்ன மாதிரி லக்ஷ்மி விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுதுமா. நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறீங்க. கையில ஸ்பூனை வச்சுக்கிட்டு கடலை தோண்ட முடியாதுங்கிற மாதிரி லக்ஷ்மி என்ன பண்ணாலும் மித்ராவோட மனசை மாத்த முடியாது. அவனோட மனசுல இருக்கிறது ஒருத்தர், ஆனா அவன் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நபர் வேற ஒருத்தர். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி என்ன பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா வீட்ல சிச்சுவேஷன் மாறுற மாதிரி இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும்லக்கா. சார் சார் என்ன சார், நாங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க தப்பு செஞ்சதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மௌனமா இருக்கீங்கன்னா தப்பு பண்ணாத தானே அர்த்தம். ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி தப்புகள் செஞ்சுட்டு இருந்தா உங்களை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு உங்க மேல எப்படி மதிப்பு இருக்கும்? உங்க மேல அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க நேர்மையானவரா இருந்தா கொஞ்சமாவது உங்க பொண்டாட்டிக்கு நம்பிக்கையை கொடுங்க. அமைதியா இருந்தா உண்மையை மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? பேசுங்க சார், எதுக்கு அமைதியா இருக்கீங்க? சார் 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 பதில் சொல்லிட்டு போங்க. எதுவுமே சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? நில்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி என் கணவர் அமைதியா இருக்காரு. ஏன்னா அவர் சொல்ல நினைக்கிற உண்மை எப்படியும் உங்க காதுக்கு கேட்க போறது இல்ல. என் கணவர் அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா அவரோட இதயத்துல இருக்க அந்த நேர்மை உங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய போறது இல்ல. ஆமா, என் கணவர் அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா அவர் தொண்டை கீழிய கத்தனாலும் அவர் சொல்ல வர உண்மையை நீங்க யாரும் எடுத்துக்க போறதில்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு தானே சொன்னீங்க. நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் கணவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.